எல்லாருக்கும் வணக்கம். நம்மள சுத்தி எவ்வளவு சத்தம், எவ்வளவு பரபரப்பு, இந்த இரைச்சலுக்கு நடுவுல கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு நீங்க எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு சின்ன மெழுகுவர்த்தி வெளிச்சம் நம்ம மனசுக்குள்ள எப்படி ஒரு பெரிய அமைதியை கொண்டு வர முடியும்னு நாம பார்க்க போறோம். நம்ம மனசோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நம்மளோட ஓயாத எண்ணங்கள் தான். ஒரு இடத்துல கவனம் நிக்கவே நிக்காது. சரி, இந்த கவனச்சிதறலை ஜெயிக்க ஒரு ரொம்ப பழமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் இருக்கு. அதை பத்தி தான் இப்போ விளக்கமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் குடும்பம், நடுவுல இந்த சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன்ஸ், இப்படி நம்ம கவனம் நாலா பக்கமும் செதறி மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு மாதிரி இரைச்சலா இருக்குல்ல. நீங்க மட்டும் இப்படி ஃபீல் பண்ணல, நம்மள நிறைய பேர் இப்படிதான் இருக்கும். தியானம் பண்ணலான்னு உக்காந்தா மனசு 1000 இடத்துக்கு போகும். ஐயோ, நம்மளால தியானம்லாம் பண்ண முடியாது போலன்னு தோணும். அப்படி நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண ஒரு சிம்பிளான ஆனா செம பவர்ஃபுல்லான வழி இருக்கு. சரி, இப்போ பிரச்சனைய பத்தி பேசுனது போதும். இதுக்கான தீர்வுக்கு வருவோம். ரொம்ப காலமா இருக்கிற ஒரு ஞானம் நம்ம மன அமைதிக்கு ஒரு சாவியா இருக்க போகுது. அதுதான் திராட்டகா. இந்த பேர் சாம்ஸ்கிருதத்துல இருக்குன்னு பயந்துராதீங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வச்சு அதோட நெருப்ப அமைதியா கவனமா பாக்குறது தான். அவ்வளோதான். நம்ம மனசு அலைபாயாம இருக்க இது ஒரு நங்கூரம் மாதிரி. இது ஏதோ நேத்து கண்டுபிடிச்ச டெக்னிக் இல்ல. ஹதயோகா பிரதீபிகா மாதிரியான ரொம்ப பழமையான யோகா புத்தகங்கள்ல இதோட முக்கியத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு நம்பகமான ஒரு பயிற்சின்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா எவ்வளோ சிம்பிள்னு? மொத்தமே 2 ஸ்டெப் தான். முதல்ல அந்த நெருப்ப நல்லா பாருங்க. அப்புறம் கண்ணை மூடிட்டு அதே நெருப்ப உங்க மனசுக்குள்ள பார்க்க முயற்சி பண்ணுங்க. ரொம்ப ஈஸி இல்லையா? இந்த பழங்கால பயிற்சி இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற நிறைய பிரச்சனைகளுக்கு, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான தீர்வா இருக்கு. இது உங்க கவனத்தை அதிகப்படுத்தும். தேவையில்லாத கவலை, ஓவர் திங்கிங் இதையெல்லாம் குறைக்கும். முக்கியமா நாம நாள் முழுக்க ஸ்கிரீன் பார்க்கறதால வர்ற கண் சோர்வையும் இது சரி பண்ணும். நல்ல தூக்கம் வரும், மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி கிடைக்கும். சொல்லப்போனா இது நம்ம மனநலனுக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். சரி, இந்த பழமையான பயிற்சியை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியா சேஃபா பண்ணலான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு ஆப் மூலமா பண்றதுக்கும் உண்மையா மெழுகுவர்த்தி வச்சு பண்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை. முதல்ல, தீ விபத்து பயமே இல்ல. நீங்க எங்க இருந்தாலும் சரி, டிராவல் பண்ணும்போது கூட உங்களுக்கு வேணுங்கிற நேரத்துல ஒரே ஒரு பட்டனை தட்டி தியானம் பண்ணலாம். இதுதானே டெக்னாலஜியோட பவர். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இது குழந்தைகளுக்கு பாதுகாப்பானதா? கண்டிப்பா. இதுல தீ விபத்துக்கான வாய்ப்பே இல்ல. குழந்தைங்க ரொம்ப சேஃபா, ஜாலியா மனசை அமைதிப்படுத்த கத்துக்குவாங்க. இது அவங்களுக்கு ஒரு விளையாட மாதிரி கூட இருக்கும். சரி, நிறைய பேர் யோசிப்பாங்க, தியானம்லாம் எனக்கு செட் ஆகாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இது உண்மையிலேயே ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஈஸியா இருக்குமா? நிச்சயமா. இந்த ஆப்ல உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. டைமரை நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ண பெரிய ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது ஆண்ட்ராய்டு, iOS, ஏன் பிரவுசர்ல கூட வேலை செய்யும். நீங்க ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்ல, உங்க பர்சனல் டேட்டா எதையும் கொடுக்க வேண்டியதில்ல. ஃப்ரீயா கைடட் செஷன்ஸ் இருக்கு. இல்லனா நீங்களே தனியாவும் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க தேடிட்டு இருக்கிற அந்த கவனம், அந்த மன அமைதி ஒரு சின்ன நெருப்பு சுடருக்கு பின்னால இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஒரு சின்ன பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்க.